Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நாகர்கோவில் சிறையில் கைதி சபரிவர்மன் உயிரிழந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. நாகர்கோவில் மாவட்ட சிறையில் கடந்த 13ஆம் தேதி கைதி சபரிவர்மன் அடித்து கொலை செய்யப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. சபரிவர்மன் வழக்கில் 3 சிறை வார்டன்கள் மற்றும் 8 சிறை கைதிகள் என 11 பேர் கைதான நிலையில் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பவித்ரா, கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தங்காடு பகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் இவர் அந்த பகுதியில் அவரது வீட்டின் அருகாமையில் ஒரு சிறிய கடை ஒன்றையும் நடத்தி வருகிறார். இந்த நிலையில்தான் கடந்த 9ஆம் தேதி அவர் கடையில் குட்கா விற்றதாக, அதிலும் 200 கிராம் குட்கா வைத்திருந்ததாக அவர் மீது தென்தாமரைக்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து அன்றைய தினமே சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் 13ஆம் தேதி அதிகாலையில் அவர் உயிரிழந்தார். அவருடைய உடலானது ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரியில் வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இதன் விசாரணை என்பது நடைபெற்ற நிலையில் நீதிபதி சத்தியமூர்த்தி தலைமையிலான ஒரு குழுவினருடைய விசாரணையும் அதே போன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் தலைமையிலான விசாரணையும் நடைபெற்றது. தொடர்ந்து அதில் அவர் 19 இடங்களில் அவரது உடலில் காயம் ஏற்பட்டிருந்தது அவரது உடல்கூறு ஆய்வில் தெளிவாக தெரிந்த நிலையில் அன்றைய தினமே அன்றைய தினம் சிறையில் இருந்த அதிகாரிகள் 3 பேர், அதே போன்று சக கைதிகள் ஒரு 8 பேர் என 11 பேர் இந்த வழக்கில் இவர் சபரிவர்மன் இறந்ததை கொலை வழக்காக பதிவு செய்து நேசமணி நகர் காவல் நிலையத்தில் 11 பேரை கைது செய்தார்கள். தொடர்ந்து இதில் 3 சிறை அதிகாரிகளும் பாளையங்கோட்டை சிறைக்கு மாற்றப்பட்டனர். இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி சார்பிலும் மற்ற ஒரு சில அரசியல் கட்சிகள் அமைப்புகள் சார்பிலும் இந்த வழக்கினை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தனர். இந்த சூழலில்தான் தற்போது இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் தன்மையை பொறுத்தமட்டில் இது ஏற்கனவே இவர்கள் அந்த சிறைக்குள் வைத்து இவர்களால் அடிக்கப்பட்ட, அதாவது 3 சிறை அதிகாரிகள் அதே போன்று கைதிகளால் அடித்து துன்புறுத்தப்பட்டதாக இந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதில் அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு அவர் அந்த பகுதியில், அதாவது சிறையிலேயே உயிரிழந்தார் என்கின்றதும் இருக்கிறது. இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் நாளை முதல் சிபிசிஐடி இந்த விசாரணையை துவங்குவதற்கான முகாந்திரம் இருக்கிறது. தொடர்ந்து இந்த வழக்கு பதிவானது நேசமணி நகர் காவல் நிலையத்திலிருந்து முழுவதுமாக இந்த வழக்கின் அனைத்து ஆவணங்களும் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட இருக்கிறது. சிபிசிஐடி போலீசார் இது தொடர்பாக வரும், அதாவது நாகர்கோவில் மாவட்ட சிறையிலும் அதே போன்று அவரை கைது செய்த தென்தாமரைக்குளம் காவல் நிலையத்திலும் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவித்து வருகின்றன. தொடர்ந்து இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. தற்போது ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.